நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ணாலும் சரி, இவங்கலாம் வந்து அது ஓகேவா இருக்கான்னு ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் நமக்கு தருவாங்க. நம்ம வீட்டுக்கு ஏசி வேணும் அப்படின்னு நினச்ச உடனே நாங்கள் நிறைய பிராண்டில் வந்து தேடிட்டு தான் இருந்தோம். எல்ஜி, ஹேவல்ஸு, சாம்சங், டைக்கின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராண்டில் நாங்கள் வந்து பார்த்து வச்சுருந்தோம். அப்படி பார்க்கும்போது ஹேவல்ஸில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருந்தது. மாடல் பார்க்குற கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி அதுவே எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம முத்துவோட ஃப்ரெண்டு வந்து எல்ஜி பிராண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் அவங்க வீட்லேயும் இதே மாடல் தான் வச்சுருக்காங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நீங்கள் இதுவே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ரிவ்யூ ஷேர் பண்ணதுனால சரி அது மட்டும் இல்லாமல் நம்ம டிவியும் எல்ஜியில் தான் வச்சுருக்கோம். சரி ஓகே நல்ல பிராண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அதே மாடல் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்பீங்க 110 வாங்கினீங்களா, 1.5 டன் வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நம்ம எந்த ரூமுக்கு போட போகிறோமோ அந்த ரூமோட சைஸ் பொறுத்து தான் இருக்கும். ஸோ எங்கள் மாஸ்டர் பெட்ரூமுக்கு மட்டும்தான் நாங்கள் ஏசி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து 16x16 அப்படிங்கிறதுனால நமக்கு 110 கண்டிப்பாக பத்தாது. அதனால தான் 1.5 வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். நம்ம வீட்டுக்கு ஒரு ஏசி வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஷாப்பில் போய் விசாரிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் குரோமாவில் ரீசெண்டாக போய் ஏசி வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ஏசி இருக்குது, என்னென்ன பிராண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக முத்து போய் விசாரிச்சுட்டு வந்தார். நம்ம ஏசியை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கு முன்னாடி அது ஃபிசிக்கலாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரியல் டைமில் நம்ம போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு வந்தாச்சு. நீங்களும் சப்போஸ் ஆன்லைனில் ஆர்டர் போடுறீங்கன்னா இந்த மாதிரி நேரில் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு அப்புறம் போடுங்க. நாங்கள் ஏசி வாங்கினது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, எங்களுக்கு சந்தோஷமோ இல்லையோ, இவனுக்கு செம்ம சந்தோஷம் நினைக்கிறேன். ஏன்னா இவனுக்கு வந்து ஹேர் உங்களுக்கு நல்லா தெரியும், இவனுக்கு செம்ம ஹேராக இருக்கிறதுனால அதுவும் இந்த வெயில் காலத்தில் இவனால் தாக்கு பிடிக்கவே முடியல. எங்களுக்கு நல்லாவே நோட்டீஸ் பண்ண முடியுது. எப்போ நான் இந்த கதவு ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த கதவு திறக்க பக்கத்தில் போகிறனோ பின்னாடியே ஓடி வந்து எனக்கு முன்னாடி இவன் உள்ளே போயிடுவான். அந்த ரூம் திறந்தாலும் வெளியே வரதே கிடையாது. அந்த அளவுக்கு இவனுக்கு வந்து அந்த ஏசி ரொம்ப பிடிச்சிருச்சு. பாவம். இப்போ குட்டியை வச்சு நான் ஒரு ட்ரையல் காட்டுறேன். இப்போ நான் ரூம்குள்ளே போகிறேன், திருப்பி அவன் உள்ளே வரானான்னு பாருங்கள். நம்ம வாங்கியிருக்க ஏசியோட ரிமோட் தான் இது. ரொம்ப ஸ்லீக்காக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏசியோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4-வே ஸ்விங் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக மட்டும்தான் நமக்கு ஸ்விங் இருக்கும். பட் இந்த ஏசியில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல், ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லிட்டு 2 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ரூமில் எல்லா பக்கமும் அந்த ஏசியோட கூலிங் வந்து வர மாதிரி இதில் பிளான் பண்ணியிருக்காங்க. நான் அமைக்கி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஏசி ஆர்டர் போட்டு எங்களுக்கு 2 நாளில் வீட்டுக்கு டெலிவரி ஆகிடுச்சு. அண்ட் நீங்களும் மெயின் சிட்டியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 1 டேயில் கிடைக்கிறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆர்டர் பண்ண ஏசி பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஏசி அப்படிங்கிறதுனால உள்ளுக்குள்ளே வைக்கிறது ஒன்று அண்ட் வெளியே வைக்கிற பார்ட் ஒன்று, ஃபேனோடு இருக்கிறது ஒன்றுன்னு சொல்லி 2 பாக்ஸ் டெலிவர் பண்ணாங்க. ரூமோட 2 செவத்துலையுமே ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸ் நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டோம். ஸோ ஃபியூச்சரில் நம்ம எந்த இடத்துல வேணுமோ அப்படி நம்ம மாற்றி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்களும் ஸ்பிளிட் ஏசி தான் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ரூமுக்கு பின்னாடி அந்த ஸ்பிளிட் ஏசியை வைக்கிறதுக்கான ஒரு ஸ்லாப் வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும். சப்போஸ் உங்ககிட்ட ஸ்லாப் இல்லை அப்படின்னா வால் மவுண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் கேட்பாங்க. நம்ம ஏசி வாங்கி டெலிவரி ஆன உடனே எல்ஜி பிராண்ட்லேருந்து டேரெக்டாக அந்த சர்வீஸ் பர்சனை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அனுப்பி விடுவாங்க. எப்படியும் நம்ம ஏசி மாட்டணும்னா உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ட்ரில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு 2 பேர் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. என்னதான் பார்சல் டெலிவரி ஆயிருந்தாலும் நம்ம அவங்க வரதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. இன்ஸ்டால் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே இருந்து நானும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் ஏசி பின்னாடி நிறைய டெக்னிக்கலான ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரம் ஆகுமோன்னு நினச்சேன். பட் 15 மினிட்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஏசி மாட்டுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ரூம்குள்ளே ட்ரில் போட்டு தான் ஆகணும்னு அவங்க சொன்ன உடனே நான் நினச்ச ஒரே விஷயம், கண்டிப்பாக ரூமெல்லாம் டஸ்ட் ஆகிடும், ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு. பட் நல்ல வேலை அவங்க டஸ்ட் ஆகாத மாதிரி அதுக்குன்னு ஒரு ஐடியா பண்ணி இந்த டஸ்ட் கலெக்டிங் பேக் அப்படின்னு சொல்லி வச்சு அதுக்குள்ளே ட்ரில் பண்ணதுனால டஸ்ட் எல்லாமே அதுக்குள்ளே கலெக்ட் ஆகிடுச்சு. இதுதான் அந்த ஏசி கூலிங் வரதுக்கான காப்பர். ஸோ இது உள்ளே போகிறதுக்காக தான் நம்ம வீட்டில் வந்து ட்ரில் போட்டிருக்காங்க. இப்போ இன்ஸ்டால் பண்ணி தரது எதுவுமே நமக்கு ஃப்ரீ கிடையாது. ஆல்ரெடி உங்கள் வீட்டில் ஏசிக்கான ஹோல் ப்ரொவைட் பண்ணியிருந்தீங்கன்னா வெறும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மட்டும் 350 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் நம்ம வீட்டில் ஹோல்ஸ் இல்லை, அவங்க தான் ட்ரில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ டோட்டலாக எங்களுக்கு சேர்த்து 1750 ஆச்சு.
இப்ப பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஒயர் மாதிரி இருக்குல்ல, இந்த ஒயர் தான் மெயினு. ஸோ இதுதான் ஏசியும் நம்ம வைக்க போற ஸ்டெபிலைசரையும் கனெக்ட் பண்ண போகுது. எதுக்கு ஸ்டெபிலைசர் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்காக சொல்றேன். சடனா நம்ம கரண்ட் வந்து ஹை ஃப்ளக்சுவேஷன் ஏதாவது நடந்துச்சுன்னா, அந்த டைம்ல ஏசிக்கு எந்த ஒரு டேமேஜும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மாட்றோம். ஏசிக்கான ஸ்டெபிலைசர் நம்ம செப்பரேட்டா தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்க V-Guard ஸ்டெபிலைசர் வாங்கியிருந்தோம். அது 4000 ஆச்சு. அண்ட் ஃபைனலி 2 பார்ட்டையும் கனெக்ட் பண்ணிட்டா நம்ம ஏசி யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. இப்போ ஏசிய நாங்க ஆன் பண்ணியாச்சு. டெம்பரேச்சர் யூசுவலி 24, 25, 26 இதுக்குள்ள தான் நாங்க எப்பவுமே வச்சுட்டுருப்போம். அதுவே நல்ல கூலிங் ஆயிடும். சம்டைம்ஸ் ரொம்ப ஓவர் கூலிங் ஆயிடுச்சுன்னா, நைட்ல நடுவுல எந்திரிச்சு ஆஃப் பண்ணிட்டு தூங்குற மாதிரி இருக்கும். ஸோ நாங்க வாங்கியிருக்கிற இந்த எல்ஜி டூவல் இன்வெர்ட்டர் ஏசியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 40,000 வந்துச்சு. பிகாஸ் ஏன் இவ்வளோ அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வைஃபை மாடல். நம்ம ஆப் மூலியமாவும் இத கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ திங்க் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு செப்பரேட்டா ஒரு ஆப் இருக்கு. ஸோ நம்ம ஃபோன் மூலியமா கூட இந்த ஏசிய நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும். ஸோ நாங்க ஏசி வாங்குறதுக்கு முன்னாடி அதோட ஸ்டைல் எப்படி இருக்கு, கலர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தத விட, அது பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுது, அண்ட் அது மட்டும் இல்லாம அத ஆல்ரெடி வச்சிருக்கவங்க என்ன மாரி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நாங்க இத டிசைட் பண்ணி வாங்குனோம். இந்த ஏசி வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வாரம் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ கன்டினியூஸா யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த ஏசியோட டெம்பரேச்சர் டிஜிட்டலா தான் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ நம்ம வேணுங்கிற டைம்ல அந்த லைட்ட ஆன் அண்ட் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நைட்ல ரூம் லைட் ஆன் பண்ணாம இந்த ஏசி லைட் வச்சே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நெறைய பேர் நினைப்பீங்க, எதுக்கு ஏசி? அதுதான் நீங்க பெரிய பெரிய விண்டோஸ் எல்லாம் வச்சு தானே வீடு கட்டியிருக்கீங்க. அதில காத்து வராதா? அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து லாஜிக்கான பாயிண்ட் தான். பட் வெளியே காத்து அடிச்சதுன்னா இந்த ஜன்னல் ஸ்பேஸ் வழியா நமக்கு காத்து வரும். பட் இங்க வெளியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா நல்லா கொளுத்துற வெயில் அப்படிங்கிறதுனால அந்த ஹீட் வந்து அப்படியே நம்ம சோஃபால உட்காரும்போது நம்ம மூஞ்சிலேயே அடிக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நான் எப்பவுமே திவான்ல உட்காந்து தான் எடிட் பண்ற வேலையெல்லாம் பண்ணுவேன். என்னால அந்த இப்போ கூட ஜன்னலெல்லாம் ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்கேன். பட் அந்த ஹீட் தான் வந்து நம்ம மூஞ்சிலே வரும். காத்து வராது. அண்ட் நம்ம ஃபேன் போட்டாலும் ஒரு மாதிரி ஹீட்டான காற்றே தான் வர மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கிறதுனால ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ சரி காசு பார்க்காம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம மாஸ்டர் பெட்ரூம்க்கு மட்டும்தான் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்கோம். பட் சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் எந்த பிராண்ட் ஏசி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஏசி யார் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வர நம்ம வீடியோஸில் வந்து இவனை அதிகமாக காட்டுறோம். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணும்போது இவனாக தான் வருவான். நாங்களாக தூக்கி வைக்கிறது கிடையாது. என்ன ப்ராடக்ட் ஏது ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணிவிட்டு, ஓகேங்க இப்போ இதில் பாம்பில் எதுவும் இல்லை, நீங்கள் வந்து அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சைன் கொடுப்பான். ஸோ இவனை பார்த்து நிறைய பேர் புலியான்னு கேட்குறீங்க. புலி கிடையாது. இவன் வந்து பெங்கால் கேட்டு, பூனை தான். ஸோ பார்க்குறக்கு அந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு புலி மாதிரி இருக்கிறதுனால தான் இவன் வந்து ஸ்பெஷலாக தெரிவான். மற்றபடி ஒரு நாட்டு பூனை என்னென்ன கேரக்டர் பண்ணுமோ அதே மாதிரி தான் பண்ணுவான். இப்போ கூட நல்லா ஏசி பாக்ஸ்குள்ளே போய் நல்லா எதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கான். ரொம்ப துருன்னு ஆக்டிவாக சூப்பராக இருப்பான். ஸோ அவ்வளோதான். நிறைய கேட்டதுனால நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வ்ளாகில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.